Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwara, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namaha, Tasmai Shri Gurave Namaha. Hridaya Kuhara Madhye Kevala Brahmamatram Ahamahamiti Sakshad Atmarupena Bhati Hridi Vishamanasa Swam Chinvata Majjatava Pavana Chalana Rodhat Atmanishto Bhavatvam Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Arunachala Shiva Arunachala Hari Om Tat Sat Saddarshanam உள்ளது 40 24வது ஸ்லோகம் धिये प्रकाशं परमो वितीर्य स्वयं धियोऽन्त प्रविभाति गुप्तः धियं परावर्त्य धियोऽन्तरेऽत्र संयोजनान्येश्वरदृष्टिरन्या வாழ்க்கை என்பது ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியோடு இருக்கு. எதுக்கு காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம்? எங்கே நிறைய விஷயங்கள் சேர்ந்திருக்கின்றனதோ, நிறைய வீடு இருக்கின்றனதோ, அதில் அந்த காம்ப்ளெக்ஸ், பார்ட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ், பட்டீஸ்வரம் காம்ப்ளெக்ஸ். ஸோ எங்கே நிறைய விஷயங்கள், நிறைய பேர் அது. ஸோ வாழ்க்கை என்பதே ஒரு காம்ப்ளெக்சிட்டி. அப்படின்னா ரொம்ப குழப்பங்களோட, பிரச்சனைகளோட, சந்தேகங்களோட, பலது பார்த்துக்க வேண்டியது இருக்குது, பலது சரி பண்ண வேண்டியது இருக்குது. இப்படி நிறைய இத்தனை காம்ப்ளெக்சிட்டி வரத்துக்கு நிறைய செஞ்சுக்கணும், சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் ஏன் வருது, யாருக்கு வருது, எங்கே வருது, எதுக்காக வருது அப்படின்னு விசாரணை பண்ணணும். அப்படி விசாரணை பண்ணிட்ட இது எல்லாமே மனசுக்கு தான் வருது. மனசே ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸி அதிலே நிறைய இருக்கிற போல் தெரியுது. அதுதான் மிச்சம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்றது. அதனால் இந்த விசாரணை பண்ணணும். விசாரணை பண்ணாத வரைக்கும் ஒருத்தனுக்கு இந்த காம்ப்ளெக்சிட்டியிலிருந்து வெளியில் வர முடியாது. வெளியில்
வரலன்னா அர்த்தம் என்னன்னா துக்கத்தில் வெளியே வர முடியாது, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாது. அதனால இந்த விசாரணை பண்ணி தான் ஆகணும். வேறே வழி இல்லை, வேறே வழி இல்லை. அதுக்காக தான் பகவான் ரமணர் கொடுத்த இந்த விசாரண மார்க்கம் சாஸ்திரத்துக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டு சாஸ்திரத்தை சொன்ன விஷயத்தை போல இருக்கிறதுனால இந்த சத் தர்ஷனம், அந்த சத்துன்னு தரிசிக்காத வரைக்கும், உணராத வரைக்கும், அதை பற்றி விசாரணை செய்யாத வரைக்கும் ஒருத்தனுக்கு துக்கத்திலிருந்து விடுதலை இல்லை, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை இல்லை. இது எப்போ ஒருத்தனும் உணர்றானோ, இது இப்படி நான் இதே சால்வ் பண்ணி தான் ஆகணும், இதோடைய மூல காரணம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு, எப்படி சரீரத்துக்கு ஒரு வியாதி இருந்தால் ஏன் எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காரணத்தை பார்ப்பான் டாக்டர் இல்லையா. அப்போ தான் அதுக்கு மருந்து கொடுக்கணும், இது இதனால் இங்கேருந்து வந்துச்சு. அதே போல் தான் இந்த பிறக்கிறதுனேதே ஒரு வியாதி. அதனால் என்ன பிறந்துச்சு? சரீரம் பிறந்துச்சு, இது ஒரு வியாதி. அதனால் இது நீ சரி பண்ணி இந்த வியாதினை குணப்படுத்துக்கணவனே சரீர வியாதினி, அதுக்கே நீ முயற்சி பண்ணிட்டு அதை பற்றே சிந்தனை பண்ணிட்டு அதை பற்றே கவலைப்பட்டு இருக்கிறதுக்கு பதில் இந்த பிறப்பு இறப்பு అనేది இந்த சரீரம் అనేది இன்னொன்று வராமையும், சரீரத்துக்கு அசல் எனக்கு சம்பந்தமே இல்லை, நானே தான் అని இதெல்லாமே விசாரணை பண்ணி விவேகத்தோட ஒருத்தனு உணரணும், அவனா உணரணும். அதனால் இது கம்ப்ளீட்லி நம்மளே பண்ணிக்க வேண்டிய ஒரு வேலை. ஹோம் ஒர்க், செல்ஃப் ஒர்க் வேறு யாரும் பண்ண முடியாது. அதான் சொன்னோம், குரு எவ்வளோ பெரிய குருவாக இருந்தாலும் சாஸ்திரம் எவ்வளோ ஆழமான சாஸ்திரம், மாண்டுக்கு உபனிஷத்தாமா, பஞ்சதசாமா, அஷ்டாவக்ர கீதாமா, எது படித்தானோ ஆர் யூ ஃபஸ்ட் டிசைடட் கஷ்டிதமா நிச்சயேன யோக்தவ்யம். அது பண்ணாத வரைக்கும் கூட இது எல்லாமே கொஞ்சம் சுற்றி என்னமோ பிரதட்சணை பண்ணுற போல் தான் இருக்க தவிர மலை உச்சிக்கு ஏறலை. அதனால் இந்த 24வது ஸ்லோகத்தில் நமக்கு பகவான் கடந்த சத்சங்கத்தில் பார்த்த இந்த ஸ்லோகம் விசாரணை எப்படி செய்கிறது, ஏதாவது கொஞ்சம் ஒரு வழி காட்டுங்களே. அதுக்கு எல்லா கிரந்தங்களும் சாஸ்திரத்தில் அங்கெங்கெங்கே அந்த விசாரணை விஷயத்தினே அதை சொல்லிகிட்டே இருக்கும். அந்த பேக்கில் முன்னாடி வச்சதை அவர் கால் நீட்டுக்க முடியும். அதனால் யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், உட்கார்ந்துறவரை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா விஷயமே காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கு. அப்புறம் உடம்பு வச்சு நீங்கள் இப்படி கொஞ்சம் இப்படி வாங்க, முதல்ல இருந்தது கரெக்டாக இருந்தது, அங்கே இது மறக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு இது மறக்கணும். அதுக்கு தான் பாருங்க, அதுக்கு போய் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. என்ன சொன்னார் இந்த ஸ்லோகத்தில்? பரம்பொருள் ஒன்று தான், சத்தியம் ஒன்று தான், அது எப்பவுமே மாறலை.
அதுக்கு அங்கே இங்கே அப்படி అనేది கிடையாது. அவனுக்கு இவனுக்கு இவளுக்கு అనేది கிடையாது. ஸோ தேசத்துக்கு காலத்துக்கு வஸ்துக்கு சம்பந்தம் இல்லாமல் அது எப்பவுமே இருக்கின்றனது. அது பரமஹ. அந்த பரமம் అనేది வேறு எங்கோ இல்லை, அது நானாவாகவே இருக்கேன். அது அது எப்பவுமே பிரகாஷஸ்வரூபந்தான். அது எப்பவுமே பிரகாஷஸ்வரூபந்தான். அது நம்ம இந்த உபாதியான புத்திக்குள்ள இருந்துக்கிட்டு புத்தினி பிரகாசிக்க செய்கிறது. அதுக்கப்புறம் தான் அங்கே இல்லாத போதும் இல்லாதது போல் இந்த புத்தி தான் முக்கியமான தோணுற மாதிரி அது பாட்டுக்கு அது கும்முன்னு அங்கே ஸ்வயம் தியஹ அந்தஹ குப்தா பிரவிபாதி குப்தமாக இருக்கு. ஏன் குப்தமாக இருக்குன்னா அந்த சைத்தன்யம் பிரகாசத்தை வாங்கின இந்த புத்தி இது டாமினேட் பண்ணுறது. கண்ணாடியில் பிரதிபலிக்கிற சூரியன் அது நம்ம மேலே சூரியனை பார்க்காம அந்த கண்ணாடியில் இருக்கிற சூரியனே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கண்ணு கூசும். இதே சூரியன் போல் இருக்கே, இதே சூரியன் போல் இருக்கே, அப்போ நான் எதுக்கு திரும்பி எட்டி மேலே இருக்கிற சூரியனை பார்க்கணும்? இதே வெளிச்சம் கொடுக்கறது சூரியன் போல் தான் இருக்கின்றனது. அதே போல் தான் அசலான சைத்தன்யமான நான் அப்படி இருந்தால் கூட புத்தியில் பிரகாசித்த இந்த சைத்தன்யம் அது ஃப்ரண்ட் ரோக்கு வருது. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பல பேர் கொடுக்கப்பட்டது. அது 25 சொல்லுவார் பகவான், 26 சொல்லுவார். அது பல பேர் இருக்கு. அப்போது இங்கே இந்த 24 பார்த்த விஷயம் என்ன? இருக்கிறதே உண்மையான சைத்தன்யம் ஒன்றும். இது சொல்ல சொல்ல இருக்கிறது உண்மையான சைத்தன்யம் அது நான் தானே சொல்லும்போது திருஷ்டி அந்த சிந்தனைக்கு போகணும். கண்ணு திறந்து நீங்கள் என்னை பார்த்துட்டு இருந்தால் கூட சொல்கிற வார்த்தை நேராக என்னை பற்றி தானே சொல்கிறாங்க. நான் இருக்கேன்னு தோணுறதே, அந்த நான் ஒரு துடிப்பு இருக்கு. கவனம் அங்கே போகணும். ஸோ இந்த கண்ணாடி போல் இருக்கிற புத்தினை பராவர்த்திய பிரகாசிக்க சேச்சு பிரதிபலிப்பு அதுக்கு கொடுத்துட்டு இந்த புத்திக்குள்ளேயே அது கூடவே அங்கே அந்த உண்மையான பிம்பம் அது அங்கே இருக்கு. அது ரெண்டுத்துக்கு கேப் இல்லை. இப்போ உதாரணம் சொல்லும்போது மேலே சூரியனும் கீழே இங்கே இருக்கிற கண்ணாடி, என் கையில் இருக்கிற கண்ணாடினும் போது ரொம்ப தூரம் இருக்கு. அப்படின்னு சொல்லி இது நான் மூவ் பண்ணலாம். இது சின்னதாக இருக்கு. அப்படியெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு திருஷ்டாந்தத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதுக்கு மிஞ்சி போகக்கூடாது. ஒருவேளை கண்ணாடியில் இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷனும் சூரியனுக்கு தூரமே இல்லை, சின்னது பெருசான டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லணும்னா
என்ன பண்ணணும்? நான் கண்ணாடி எடுத்துட்டு சூரிய மண்டலத்துக்கு போகணுமா? கண்ணாடின்னு உடைச்சிடணும். உடைச்சிட்டா தூரம் இல்லை, டிஸ்டன்ஸில் இதில் இருக்கிறது ஒன்று தானே தெரியுது. இது இருக்கிற வரைக்கும் அந்த டிஃபரன்ஸு தோணிகிட்டே இருக்கும். இந்த கண்ணாடி உடைக்கிறது అనేది அக்ஞானத்தினை உடைக்கிறது. தப்பான நோஷன்னு ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர். இங்கே அப்படி ப்ராக்டிக்கலாக இந்த தலைன்னு உடைக்கணுமா? கிரேனியம் என்ன உடைக்க சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அந்த ராங் நோஷன், ஹிருதய கிரந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, சொன்னார் இந்த முன்னாடி ஸ்லோகத்தில். அதுன்னு எடுத்துடணும். இப்போது சாதாரணமான ஹேண்ட்கர்ச்சீஃப் அப்படி துணியாக இருக்கு, அதான் இது வச்சு இப்படி உங்களை அடிச்சிட்டா உங்களுக்கு இது தொட்டினதே தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த கடைசியில் ஒரு சின்ன முடி போட்டு கொஞ்சம் வேகமாக இப்படி வச்சு அடிச்சிட்டா கொஞ்சம் அடித்தது போல் தெரியும். இந்த முடி வேறு எங்கேருந்தாவது வந்துச்சா? இதே முடியாக ஆகும்போது அந்த எஃபெக்ட் வந்துச்சு. ஆனால் அதே தான் முடி. அதனால் இந்த பிரதிபிம்பனை தனியாக இருக்க, புத்தினை தனியாக இருக்க, எதுவுமே தனியாக இல்லை. இருக்கிறது ஒன்று தான். ஆனால் இந்த ஒரு தோற்றம்தான். தியம் பராவர்த்திய தீஹ அந்தரே அத்திர, அங்கே கூடவே சம்யோஜனாத் ரெண்டு சேர்ந்து அப்படியே கலந்து இருக்கிற போல் இருக்கிறதுனால, அதுக்கு தான் நான் உங்களுக்கு அது சொன்னதே. சூரியனும் பிரதிபிம்பம் கண்ணாடி சொன்னாவே நமக்கு வேறு வேறு கல்பனை எல்லாம் வந்துடும் இல்லை? கண்ணாடி ஷேப் வேறேவாக இருந்தால் அது கான்வெக்ஸு சின்னது பெருசு எல்லாம் வரும். ஒருவேளை அந்த கண்ணாடி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஏதாவது இருந்துச்சுன்னா, இப்போ தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணியில் கலர் கலக்கிறது ஈஸி. இப்போது மார்கழி மாதம் கோலம் போடுற காலம், நிறைய பூக்கோளம், அதை வச்சு அப்படியே சூரியன் வெளிச்சில் பார்த்தா அந்த பிங்க் கலரு ப்ளூ கலராகவே சூரியன் தெரியுமா இல்லையா? பட் இங்கே அந்த மாதிரி பேதம் இல்லை, ரெண்டு ஒரே இடத்துல சம்யோஜனாத்து. அங்கே இப்போது அங்கே கவனிக்கணும், இந்த ரிஃப்ளெக்ஷனாக இருக்கிற புத்திலோ பிரகாசிக்கிற இன்டலெக்ட், அதுக்கே அகம் யுகோ பேர், அது அங்கே நிஜமாக இல்லை. அங்கே நானே சுத்தமான அகம் மேலே தான் அட்டென்ஷன் கவனிப்பு இருந்தால் அதுதான் ஈஸ்வர தரிசனம் என்றார். அதுக்கு முன்னாடி ஸ்லோகங்களுக்குள்ளே கேட்ட கேள்வி என்னன்னா, தன்னை தானும் தெரிஞ்சுக்காம ஈஸ்வரனை தனியாக இன்னொரு இடத்துல இன்னொருத்தராக அப்படி யாராவது தெரிஞ்சுக்க முடியுமா? அதனால தான் ஈஸ்வர தர்சனம் ஸ்வாத்ம ரூபதா, ஸ்வாத்ம தர்சனமேவ ஈஸ்வர தர்சனம்னு பேசிட்டோம் இல்லையா? அப்போது அதான் சொல்கிறார் இங்கே. அதனால் தனியாக ஈஸ்வர தரிசனம் అనేది ஒன்றும் கிடையாது. நீ சுத்த உணர்வு நீ అని சொல்லிட்டு உணர்வு தான் ஈஸ்வர தரிசனம். அது தவிர வேறு அந்நியம் అనేది ஒன்றும் இல்லை. இந்த திருஷ்டிக்கு மீறி திருஷ்டி அந்யா சம்யோஜனாத் ஈஸ்வர, அதுதான் இருக்கே தவிர வேறு இன்னொரு திருஷ்யம் இன்னொரு தர்சனம் అనేది எதுவுமே இல்லை. அதை பற்றி சொல்லியிருக்கோம். அப்படி யாரும் சொல்கிறாங்களே யாருக்கும் ஆயிடுத்துன்னு அதெல்லாம் பகவானே சொல்லிட்டாரு. அதெல்லாம் மனோமண்டலத்தில் வர ஒரு பாவனை தான், ஃபீலிங். மனசை எத்தனையோ ஃபீல் பண்ணலாம், எத்தனையோ கல்பிச்சுக்கலாம், எத்தனையோ பாவிக்கலாம். அது சிலவாட்டு அப்படியே
ஒரு விஜுவலைசேஷனாக வரலாம், அது மெடிடேஷனில் வரலாம், ஒன்றும் இல்லாமல் வரலாம். பைத்தியம் பிடிச்சதானவனுக்கு சிலது அப்படி ஃபீலிங் வருது, மெடிடேஷன் இருக்கிறவனுக்கு சிலது தெரியறது. இதனால் நமக்கு மெடிடேஷனும் இல்லை, அது பயிற்சியும் இல்லை. யூ ஆர் வெரி மச் அவேர் அண்ட் அலர்ட்டாக இருந்து கவனித்து கிரகிக்க வேண்டிய விஷயம் இது. யூ ஹேவ் டு கிராஸ்ப் இட். அந்த புத்திலேயே சரி. இப்படி சொல்லி நான் கடந்த சத்சங்கத்தில் அந்த உபனிஷத்துடைய கருத்துன்னு ஞாபகப்படுத்திட்டேன். பராஞ்சிகானி வித்ருணத் ஸ்வயம்பூ கஷ்டித் தீர. இந்த மாதிரி விசாரணை செய்யறதுக்கு தயாராக இருக்கிற, எலிஜிபிலிட்டி இருக்கிற கரேஜியஸ் பர்சன் எலோன் அந்த பிரத்யேகாத்மத்தனை தரிசிச்சுக்குவான். அவனவனாவே தரிசிச்சுக்கிறான். ஐக்ஷத்து ஈக்ஷத்து அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்போ 25வது ஸ்லோகத்தினை தொடங்குகிறோம். நவக்தி தேஹோஹமிதி பிரசுப்தௌ ந கோபி நாபூவ மிதி பிரவக்தி யத்ரோதிதே சர்வமுதேதி தஸ்ய தியா அஹமஹ சோதன ஜன்மதேசம். அடுத்தபடியில் இப்போது இன்னும் முதல்ல க்ளூ கொடுத்தாரு. அது அங்கே தான் இருக்குது, அதுக்கே தான் முயற்சி பண்ணோம். அது எப்போ புரியுறதோ, எப்போ கிளிக் ஆகிறதோ, எப்போ அங்கே ஸ்வரூபத்தில் நீ நிற்பியோ அது அப்போ நடக்கட்டும், பரவாயில்ல, அவ்வளோப்படாது. ஆனால் அதுதான் செஞ்சிட்டேரு. விசாரணை அதுக்கு பேர் தான். அதுக்கு வேண்டியது மட்டும் கேளு, அதில் ஈடுபடு அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ அந்த மெத்தட் ஆஃப் என்கொயரி இன்னும் கொஞ்சம் ஆழமாக. சரி, எப்படி என்கொயரி பண்ணுறது? விசாரணைன்னு சொல்கிறீங்க. வெளியில் விசாரணை பண்ணுறது ஒன்றும் கிடையாது. சாஸ்திரம் எல்லாம் வெளியில் இருக்குது, சாஸ்திர வார்த்தைகள் எல்லாம் இருக்குது, பெருசாக இருக்குது. பட் அது எல்லாத்தையும் மொத்தத்தினையும் கொண்டு வந்து இங்கே ஒரு சிங்கிள் ஐ இதை பற்றி தான். அந்த ஒரு சிங்கிள் ஐ பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ சாஸ்திரமா, இவ்வளோ பேச்சா, இவ்வளோ பட்டிமன்றமா, இவ்வளோ கலாட்டா, இவ்வளோ ஸ்ட்ரகுலா? ஆச்சரியமாக இருக்குல்ல? நீங்கள் ஒன்று கிட்ட வரும்போது இன்னும் காம்ப்ளெக்சிட்டி. அதான் சொன்னேன் ஆரம்பத்தில். எனக்கு என்ன, வாழ்க்கை என்பது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கு. ஒன்றும் இல்லை. ஒன்று ஐ, அந்த சுத்த ஐ ஒன்றுல என்ன இருக்கு? இது தினந்தோறும் நமக்கு அனுபவப்படுறதே. தூக்கத்தில் நான் மட்டும் இருக்கேன். இப்போ அதான் இங்கே சொல்கிற அந்த தூக்கம் விஷயம் திரும்பி வருது. ஜென்ரல் மீனிங் நவக்தி தேக அகமிதி பிரசுப்தம். தூங்கினதுக்கப்புறம் தேகம் நானன்னு சொல்கிறதே இல்லை. நானே இப்போ தேகம் வச்சுக்கிட்டு நானுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த வாயை வச்சு பிறந்து தூக்கத்தில் எப்பவுமே யாருக்கும் எங்கேயுமே கூட இந்த தேகம் நானே சொல்கிறதே இல்லை. சரியா? பொதுவாக வேதாந்தத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? நானு தேகம் இல்லை, தேகோ நாகம்னு சொல்கிறோம். ஐ ஆம் நாட் த பாடி. இங்கே பகவான் திருப்பி போடுறார். அதை தேகம் ஒருக்காகவும் நானன்னு சொல்கிறதே இல்லை. அதில் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வேதாந்தம் எங்கேயுமே கூட இப்படி சொல்லலை. அதுதான் அனுபவப்பட்ட விஷயம் சொல்லும்போதும் அந்த ரிஷி
இந்த மகாத்மனோட வாயால் அப்படிப்பட்ட கரெக்டாக ஒரு நமக்கு புரியணும்னு அப்புறம் வேறு வழி என்ன, அதான் அனுபவிச்சவன் பேசினாதான் புரியும். அது நமக்கு புரிஞ்சுக்கிற தகுதி இருந்தா, அர்ஹத்தை இருந்தா, அது வேற வேணுமே. அப்புறம் அடுத்த கேள்வி, அப்போ இது ஒன்றும் தேகம் ஒருக்காகவும் நானனி சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக முடிப்புலவும் சொல்லலை. ஆனால் அது சொன்னால் நமக்கு சரி சார் சொன்னேன் அதான் சொல்லிட்டு இருக்கேன் சார், முடிச்சிருக்கே இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்போம். அதனால் இவர் தூக்கத்தில் தேகம் எப்பாவது ஒருக்காகவும் நான் అనేది சொல்கிறதே இல்லை. அப்புறம் தூக்கத்தில் ந கோபி யாருமே ஒருத்தன் கூட நான் இல்லை అని சொல்கிறதில்லை. ரொம்ப ஜாக்கிரதை எடுத்துக்கணும். ந கோபி ந அபூவம் இது பிரவக்தி. நேற்று நைட்டு 8 மணி நேரமோ 7 மணி நேரம் தூங்கியிருப்பீங்க இல்லையா, நான் அந்த தூக்கத்தில் நான் இல்லை ஆனால் இப்போ சொல்லுவீங்களா யாராவது? நானும் இல்லை தூக்கத்தில் யாராவது சொல்லுவீங்களா? ஏதோ பேச்சுக்கு சொல்லலை, நான் சொல்கிறேன்னு ப்ரூவ் இட். அதனால் இது வெளியில் ப்ரூவ் பண்ணுறதில்லை. அதே போல் தேகம் தூக்கத்தில் ஒருக்காக நானன்னு சொல்லலைன்னு உனக்கே தெரியுமே, நானே சொல்லணும்? உனக்கே தெரியும். என்ன தேகம் ஒருக்காகவும் தூக்கத்தில் இருக்கும்போது நானன்னு சொல்கிறது இல்லைன்னு உனக்கே தெரியுறதே. அதே போல் தூக்கத்தில் நான் இல்லவே இல்லைன்னேது ஒருக்காக உனக்கு தோணவே மாட்டேங்குதே, நீ சொல்ல முடியாது. பாருங்க, இது விசாரணை. காலையில் எழுந்திப்போம், மார்கழி மாதம் குளிப்போம், சுவாமினை தரிசிப்போம், பொங்கல் பிரசாதம் சாப்பிடுவோம். அதெல்லாம் இருக்கட்டும், அது யாருக்கும் அவங்களுக்கு இருக்கட்டும், நம்ம ஒன்றும் சொல்லலை. அவங்க பார்ப்போம், வருவாங்க எல்லாரும். ஒரு நாளைக்கு இப்படி வந்து உட்கார்ந்து சத்தர்ஷனம் ஆத்ம விசாரணம் பண்ணிதான் ஆகணும். சுங்க சாவடி தப்பாது. யூ cannot escape and go the toll gate. நான் ஃப்ளைட்டில் போவேன். அதுதான் அந்த ஃப்ளைட்டில் போகிறது தான் இந்த விசாரணை. we are flying above. எந்த சுங்க சாவடி தேவையில்லை. அந்த ஃப்ளையிங் அபோவ் ஹை இஸ் தி விசாரண மார்க்க. இப்போ மேலே போகும்போது பாருங்க, தடங்களே இருக்காது, அதுதான் வேகமாக போகிறான். பிகாஸ் அவனுக்கு ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது, சிக்னல்ஸ் கிடையாது, அங்கே அவனாக போகணும், வேகமாக போகிறான். அதே போல் இந்த ஹைவே, அவர் ஹைவே இஸ் இன் த ஸ்கை. அதுதான் ஹையஸ்ட், ஸ்மூத்தஸ்ட், ஃபாஸ்டஸ்ட் வழி விசாரணை. அதுக்கு தான் எல்லா உபனிஷத்து நமக்கு காட்டி கொடுக்கறது. சரி, 2 விஷயங்கள்னு சொன்னாரா? அதுக்கப்புறம் இப்போது சரி என்ன பண்ணணும்? இது பண்ணணும். எத்திர உதித்தே சர்வம் உதேதி. எது திரும்பி உதிச்சதுனால, ஏந்திச்சதுனால, முடிச்சதுனால எல்லாமே கிளம்புறது. இதுதான் மெயின் க்ரக்ஸ். அந்த சென்டருக்கு போகிறோம், ஏதோ ஒன்று திரும்பி கிளம்பிச்சு. அதனால இங்கே
எது உதயிக்கிறதுனால, எது கிளம்புறதுனால திரும்பி எல்லாமே கிளம்புறது. என்ன தேசம், காலம், வஸ்து, தேகம், உபாதிகள், உலகம், ஈஸ்வரா, அது இது எல்லாமே வருது. அது இத்தனை காம்ப்ளெக்சிட்டியோட மல்டி டைமென்ஷனாக இருக்கிற இந்த நினைவு அனுபவம் அங்கே மொத்தம் போய் ஒன்றுலோ அடங்கி அப்படி இல்லாமல் ஆகிறது. நம்ம கஷ்டிதமாக தெரியுமோ அந்த ஒன்று ஸ்வரூபத்தில் அங்கே போய் லயிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீ ஆகிடுறோம், நிம்மதி ஆகிடுது. இப்போ இந்த சத்தர்ஷனம் இந்த 25வது ஸ்லோகத்துக்குள்ளே எத்தனை வாட்டி ஸ்தூக்கம் பற்றி பகவான் சொன்னார். அதே போல் உபனிஷத்துகள் கூட என்ன விசாரணை செய்ய வேண்டியது அங்கே. அது செஞ்சாச்சுன்னா, அது புரிஞ்சாச்சுன்னா நினைவுன்னு நீ கனவு போல் பார்க்கலாம். எத்திர உதயத்தை, எது உதயிக்கிறதுனால சர்வம் கிளம்புறதோ தஸ்ய தியா அகம். என்ன அந்த அகம் ஏதோ ஒன்று கிளம்புறது. நான் இப்போ ஏந்திக்கணும், நானும் இது ஏதோ கிளம்புறதே. அது ஏதோ இங்கே கிளம்புறது ஏதோ தோணுறது. தியா அகம். தியான்னு உன்னோட புத்தி வச்சே, விவேகத்தினை வச்சு, அது யாரோ நானுன்னு இது கிளம்புறது பார்த்தியா, அது எங்கே நின்று கிளம்புறது? ஜன்ம தேசம், அதோடைய பிறப்பு ஸ்தானம் எங்கே? ஒரு நதிக்கு பிறந்த ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா? கோமுகத்தில் கங்கை, அப்புறம் யமுனோத்ரியில் யமுனை, காவேரி தலைக்காவேரி அங்கெங்கோ. இட்ஸ் ஆரிஜன், ஸ்ப்ரிங்கிங் ஸ்பாட். அந்த ஜன்ம தேசம் சோதயா, கேட்டுட்டே இரு, விசாரணை பண்ண. சோதனம்னா ரிசர்ச், விசாரணை, சோதிக்கிறது, தேடு. புரியிற வரைக்கும், அடியிற வரைக்கும் தெரிஞ்சு போச்சு அனைது வரைக்கும் பண்ணும். ஹிமாலயத்தில் இது ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணம். எப்படி அந்த மேலே ஹிமாலயங்களுக்கு நாங்கள் சொல்லும் போதும் விஷ்ணு பிரயாக అనేది, இதில் பிரயாக అనే வார்த்தை முக்கியம். இந்த கான்ஃப்ளூயன்ஸ், எங்கே ரெண்டு நதிகளோ இல்லை இன்னொரு சின்ன நதிகளோ சேர்ந்து கலந்தும் போதும் அந்தந்த கான்ஃப்ளூயன்ஸ் பிளேஸ் பவித்திரமாக சொல்லப்படுறது புராணங்களுக்குள்ள. ஸோ மேலே ஃபஸ்ட்டு சொல்லுவான் விஷ்ணு பிரயாக. அங்கே இந்த அலகநந்தா நதி, அதுதான் அங்கே பேர் கொடுக்கப்பட்டு அதுதான் அங்கே கிளம்புறது வருது. அப்புறம் அது கூட தௌலி கங்கான்னு ஏதோ அது செய்கிறது, அதுக்கு ஒரு பேர். இப்போ ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் எந்த பேர் வச்சுக்கணும், யாருடைய பேர் இருக்கணும்? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஸ்திரீகள் எல்லாரும் ஹஸ்பண்ட் பேர் கூட வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவுடைய பேர் இருக்கும். இந்த ப்ராப்ளம் வேறு எல்லா இடத்துல இல்லை. ஆந்திராவில் தெலுங்கில் இல்லை. அது அவங்க பேர் தான். ஒன்லி திங் இனிஷியல் பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த இனிஷியல் ஹஸ்பண்டோட இனிஷியல் கண்டினியூ ஆகும். இங்கே பையனும் அப்பாவோட இனிஷியல் என்னமோ பையனோட இனிஷியல் என்னதோ, இங்கே வர பொண்ணு அவங்களுக்கு இந்த இனிஷியல் வரும், இனிமேல் பிறக்கிறவங்களுக்கு இது வரும். அப்படி தவிர இங்கே வேறே மாதிரி அது ஜஸ்ட் நோ. அப்படியான்னு பார்த்தா அதுக்கு அடுத்த கொஞ்சம் பிரவகிச்சு வரும்போதும் அது அது அலகநந்தாவாகவே பிரவகிச்சுட்டு வருது. அந்த தௌலி கங்கை அதோடைய நாமத்தினை தியாகம் பண்ணியாச்சு.
யாகம் பண்ணியாச்சு. இது யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணாங்க இல்லை, இது நமக்கு ஒரு விஷயம் புரியறதுக்கு தான் இந்த உதாகரணம். எதுக்கு அந்த இடம் அந்த பிரயாக அண்ணாவே பவித்திரம்? ஏன்னா இது சொல்கிறேன். இப்போ இந்த உதாரணத்தின் திருஷ்டாந்தத்தின் எது கூட நம்ம சேர்த்துக்கிட்டு பேசணும். இது முடிக்கட்டும். அதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அங்கே இன்னொன்று நதி மந்தாகினி, நந்தாகினி. மந்தாகினி வேறு, நந்தாகினி வேறு. நந்தாகினி வந்து ஜாயின் ஆகிறது. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் கர்ணப்பிரயாக வந்துச்சு. கர்ணப்பிரயாக அலகநந்தா அப்படியே இருக்கு. நந்தாக்கினி தன்னுடைய பேர் ஊட்டியாச்சு. இது காமன் பேர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் கவனிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அலகநந்தா நந்தாக்கினி பேர் ஊட்டியாச்சு. பிண்டார கங்கான்னு இன்னொன்று வந்து சேருறது. அதுக்கப்புறம் ருத்ரப்பிரயாக வருது. பட் அலகநந்தா இஸ் கண்டினியூங். ஸோ பிண்டார கங்கா கூட அதோட பேர் காணும், ஊட்டியாச்சு, சாக்ரிஃபைஸ்ட். ருத்ரப்பிரயாகலை இப்போ அலகநந்தா கூட மந்தாகினி வந்து சேரும். அது நந்தாக்கினி, இது எம் அண்ட் என். அதுக்கப்புறம் மந்தாக்கினி அதோட பேர் ஊட்டியாச்சு. அலகநந்தா தான் பிரவகிச்சிட்டு இருக்கிறது. இங்கே தேவப்பிரயாக வந்துச்சு. தேவப்பிரயாக வந்ததுக்கப்புறம் பாகீரதி வந்து சேருறது. பாகீரதி. அதனால் அலகானந்த பேரு, பாகீரதி பேரு, கடைசியில் கங்கா பேர் சொல்லி தான் சங்கராச்சாரியர் கங்கா ஸ்தோத்திரத்தில் இதெல்லாம் பாடுறாரு. மிச்சம் ஒன்று ரெண்டு எடுக்கலை. அப்போது வந்து சேர்ந்துச்சு. இப்போ இங்கே அலகநந்தாவும் பேர் விட்டிச்சு, பாகீரதியும் பேர் விட்டிச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய பிரயாகராஜ்கிட்ட வரும்போது, ஐ மீன் ரிஷிகேஷ் ஹரித்வாருக்கு வரும்போது ஜெய ஜெய கங்கே ஜெய ஹர கங்கே, ஜெய ஜெய கங்கே ஜெய ஹர ஹங்கே, கல 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 கங்க. பட் அப்புறம் கங்கா வந்து பிரயாகராஜ் உத்தரப்பிரதேஷ் அங்கே வந்ததுக்கப்புறம் அது கூட யமுனா வந்து சேருறது. ஆனால் யமுனா பெருசாக தன்னுடைய பேர் காட்டுக்கிறது இல்லை. நம்ம இப்போது இங்கே தான் சரஸ்வதி, யமுனா, கங்கா மூணு சேர்ந்து அந்தர்வாகினியாக பிரவிக்கிறதுனால இந்த பிரயாகராஜ் வந்து அதி புனிதமான இடமா எல்லா புராணங்களுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. அது நம்முடைய நம்பிக்கை. வேறு நிறைய கதைகள் இருக்குது அதுக்கு பின்னாடி. அங்கே என்னென்ன யாரெல்லாம் எந்த யுகத்திலோ யக்ஞ யாகங்கள் பிரகர்ஷணின்னு யாகம் பண்ண இடம் பிரயாகம். அப்புறம் என்னாச்சு பாருங்க, இந்த அதுக்கப்புறம் கங்கை பிரவகிச்சு போய் கங்கா சாகர் கோல்கத்தாலோ மெர்ஜ் ஆகிறது. எல்லா நாமங்களும் கலந்து போச்சு. எங்கே? இந்த ஜலம், வாட்டர். வாட்டர் என்ன புரிஞ்சது? பஞ்ச கோஷங்கள். அன்னமய கோஷம் தன்னுடைய நாமம், व्यक्तित्वம், ஐடென்டிஃபிகேஷன் விட்டுட்டு பிராணத்தோடு சேரணும். பொதுவாக என்ன சொல்கிறோம் பஞ்சகோஷங்களை பற்றி சொல்லும்போது, பிராணமய கோஷம் பெருசு அன்னமய கோஷத்துக்கு மேலே. ஆனால் பொம்மை போடுவாங்க சில இடத்துல யோகா கிளாஸில், அங்கே சார்ட்டில் அப்படி இப்படி 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 உள்ளே போய் ஆனந்தமய கோஷம் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்காது. அதுக்கு அர்த்தம் ஆனந்தமய கோஷம்தான் பெருசு. இப்போ புரிஞ்சுக்கணும். ஆனால் இதுதானே பெருசாக தெரியுறதே. இதுக்குள்ளே என்னமோ அங்கே என்னமோ இப்படி இப்படி போயிட்டு வருது, கொஞ்சம் போகிறது வருது, இங்கே இல்லை, அதுதான் பெருசு. அதுக்கப்புறம் அப்போது பாடி தன்னோட ஐடென்டிஃபிகேஷன் ஊட்டியாச்சு. இதுதான் தியானத்தில் பண்ணணும். ஏன் அசையாமல் உட்காரணம்னு சொல்கிறதுன்னா, பாடியோடைய நினைவு போகணும் தூங்காமே. அதுக்கு ஆட்டாது நடுவில் மூவ் பண்ணாது என்ன செய்யாமல் இரு. அதுக்கப்புறம் பாருங்கோ, பிராணங்கூட மனசில் வந்து லயிக்கணும்.
அந்த லய பிரக்கிரியைக்கு தான் இந்த கங்கை இதெல்லாம் சொன்னதே. அதுக்கப்புறம் அது மனசு பிக்கர் தேன் தி பிராணமய கோஷம். த காஸ்மிக் பிராணா அண்ட் த காஸ்மிக் மைண்டு, அது அந்த మనస్సు కూడా కాస్మిక్ ఇంటెలిజెన్స్ బుద్ధిలో లయించిపోవడం. అంగ இடத்துல தான் இந்த விசாரணை தியா முதல் 3 விட்டியாச்சு. தியா அங்கே அகம்னு தோணுறதே. அது இப்போ ఎంక్వైరీ பண்ண అది ఆనందమయ కోశంలో మెర్జ్ అయ్యడం. பட் அங்கே வரைக்கும் கூட இட் இஸ் ஓன்லி கைண்ட் ஆஃப் ஆனந்தமய கோஷா. இப்போது பஞ்சதேசில் சொல்கிறார் வித்யாரண்யர், அது வந்து ஒரு பிரதிபிம்ப ஆனந்தம் லைக்கு தான். தூக்கத்தில் ஒரு ஆனந்தம் நிஜ ஆனந்தம் இல்லை, அதோட ட்ரேஸ் தான். இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு நெருங்கி வந்ததுனால, எதுக்கு உண்மையான ஆத்மான் அகம் சச்சிதானந்தத்துக்கு நெருங்கி வந்ததுனால அதோடைய ஜஸ்ட் ஒரு அங்கே ரிஃப்ளெக்ஷன் தான். இப்போது இந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வேண்டாம், எப்பவுமே நான் அதுதான். அதுக்கு தானே உபனிஷத்து சத் சித் ஆனந்தம் நீ అని சொல்லி அது தனியாக விசாரணை. அது அது கேட்கணும். வித்யா பஞ்சதசி அதில்லை. இது ஏன்னா ஒரு பிரகரண கிரந்தம் அந்த பிரக்கிரியை சில விஷயங்களே வித்தியாசமாக இருக்கும். நமக்கு இன்னும் நல்ல ஒரு டீப் கிளியர் ஐடியா கொடுக்கும். கன்ஃபியூஷன் எல்லாம் போகும். அது அப்போ என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம் అనేది கூட உண்மை இல்லை. அது மொத்தம் 3 சரீரங்களாக சொல்கிறோமே, சரீரத்ரயம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 3மே வந்தி போகிறது. எப்போ அந்த காரண சரீரத்தில் வந்து அந்த பொய்யான நకిలిயான ரிஃப்ளெக்ஷனான நான் అనేది தலை தூக்கிறதோ அது வந்து இதெல்லாத்தையும் பிரபாவம் செய்கிறது. திரும்பி இதெல்லாத்து கூட கலந்துக்கிறது. அப்போது காரண சரீரத்தில் வந்து கிளம்பிட்ட அந்த அகங்காரம் ஒரு ரிஃப்ளெக்ஷன், அது அங்கே நிறுத்து. இப்போ கூட அந்த தியானத்திலே உட்காந்து அது அங்கே இரு. 3 போயிடுச்சு, 4 போயிடுச்சு, தூங்கலை. தூக்கத்துக்கு போகாமல் காரண சக்தியுடைய அனாலிசிஸ். அப்போ தோணும், இல்லை நான் தூங்கிட்டேன். தூக்கத்தை காரண சரீரத்தில் நான் అనేది இந்த எதுவுமே இல்லாமல், நான் అనేది இந்த கீழே சரீரம் மனசு புத்தி எல்லாமே நான் இருக்கேனேது தோணுறதா. அப்போது காரண சரீரத்தில் என்ன நடக்கிறதுனேது எனக்கு தெரியுறது. நல்லா தூங்கிட்ட தெரியுறதே. சூக்ஷ்ம சரீரத்தில் கனவுல என்ன வந்துச்சு அதெல்லாம் திரும்பி நான் அந்த கனவுக்கு லைட் நான் தான் போட்டேன். அது மைண்டில் வந்து மெமரியில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, எனக்கு தெரியும். நினைவில் ஸ்தூல சரீரம் பண்ணுறது எனக்கு தெரியும். ஸோ 3 சரீர அவஸ்தாத்ரயங்களை அவஸ்தாத்ரய சாட்சி சன்ன ஆத்மா அதுதான். அது யார்? நான் தான். இப்படி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதுக்கு இந்த கிளம்புற நான் இது வந்து அகம்ன்றது அதோடைய நிஜஸ்வரூபம் என்ன விசாரணை பண்ண இந்த கிளம்பினதுக்கப்புறம் இப்படி எல்லாம் தோணுற இந்த அகம் வந்து போய் அது நிஜம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிற அந்த சுத்த அகம் அது நிஜம். அகமபேதகம் நிஜ விபானகம் மகதிதம் தபோ ரமணவாகியம். கடந்த சத்சங்கத்தோடு சொன்ன கடைசி வார்த்தை உபதேச சாரத்தில் இந்த பொய்யான நகிலியான இந்த அகங்கார அகத்தனை அபேதகம் நிஜ விபானகம் நிஜம். அதுக்கு செய்கிற விசாரணை தான் மகத் தபஸ். மகதிதம் தபோ இதுதான் தபஸப்பா. இதுதான்ப்பா ரமணனுடைய உபதேசம்.
அப்படியானே. ஸோ இப்போ இதில் நமக்கு இந்த விஷயம் சொன்னார். சோதன விசாரணை பண்ணணும். அங்கே தான் அதே தான் முக்கியம். பண்ண என்னாகும்? அது இல்லவே இல்லை, அது நிஜமே இல்லை. அப்போது நிஜமில்லாதது, சும்மா கல்பிக்கப்பட்டது, பாவிக்கப்பட்டது, இருக்கிற போல் தோணுறது நமக்கு இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்துட்டு இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டின்னு கிரியேட் பண்ணுறது. என்னது? இல்லாதது. இது கிளியராக 27 சொல்லுவார். ஆனால் நம்ம இப்போ 26க்கு போனோம். அங்கே அது ஓடி போயிடுவார். உபதேச சாரனில் சொன்னது போல் ஐ பததி அகம், ஐ பதத்யகம் நிஜ விசாரணம் இல்லை மானசந்து கிம் மார்கணே குருதே மனசா அனி. என்ன மனசன் என்ன நைவ மானசம் மார்க. நீ அப்படி தேடிட்டு போன மனசு இல்லை, மனசு மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஐ நான் சொல்லுகிற இது பதத்தி, runs away, disappears, falls will fall, downfall, பததி. சரி, இது மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்து 26வது ஸ்லோகத்தை பார்க்குறோம். தேஹோ ந ஜானாதி சதோ ந ஜன்ம தேஹ பிரமாணோன்ய உதேதி மத்யே அஹம் கிருதி கிரந்தி விபந்த சூக்ஷ்ம ஷரீரச்சேதः பவஜீவநாம. கடைசி 2 லைனும் சேர்ந்து ஒரு 7 பேர் டிஃபரெண்ட் நேம்ஸ். யாருக்கு? இந்த பொய்யான ஐக்கு. இங்கே தான் வரும் இப்போது ரியல் சப்ஜெக்ட் மேட்டர். ஃபைண்ட் அவுட் திஸ், ஹூ இஸ் திஸ் ஐ which you are feeling. ஏன்னா உண்மையான ஐ எந்த ஃபீலிங்கும் கிடையாது. இருக்கு அது தலை தூக்காது, ஒன்றும் பண்ணாது. அது எல்லா இடத்துலையும் அதுதான் இருக்குது, ஒன்றா தான் இருக்குது. அதுதான் கான்ஷியஸ்னஸ், சித் கனா, அது அனந்தமாக இருக்கிறது. அங்கே ஒரு விகாரம் இல்லைன்னு அப்போது. ஆனால் அதுக்கு முன்னாடியே தான் இது எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு 7 பேர் பார்ப்போம், ஒரு பேர் எவ்வளோ முடியும் அவ்வளோ. ஆனால் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் திரும்பி ஒரு நல்ல விஷயம். தேகத்துக்கு அந்த முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்னது போல் முதல் ஒரு 2 கேள்விகளை. தேக ந ஜானாதி ஜென்மா. தேகத்துக்கு ஜென்மனேது இருக்குன்னு தெரியாது. ஏன் இது இங்கே எல்லாம் எரிச்சிட்டு பொதிச்சு வச்சுட்ருக்குமே. தேக ந ஜானாதி ஜென்மா. அதுக்கு இன்னொரு ஜென்மனேது இப்போ ஜென்மிச்சான் என்ன, அது எதுவுமே சொல்கிறது இல்லை. அது ஜடம். அது ந ஜானாதி. அதனால் என்ன ந ஜானாதி, எதுவுமே தெரியாது அதுக்கு. நிறைய வாட்டி சொன்னமே, பாடி நெவர் சேஸ் தட் ஐ எம் சஃபரிங். எனி பார்ட் ஆஃப் த பாடி, எங்கே அந்த இங்கே புண்ணு இருக்குது, இங்கே வலிக்குதுன்னா அது சொல்லலை. அது எங்கே உள்ளே போய் அங்கே சொல்ல வைக்கிறது த்ரூ த மைண்டில் ஃபீலிங் இருக்குது. அப்போ பாடிக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். இது தெரிஞ்சிருந்தால் அப்புறம் இறந்து போனவனு எரிக்கும் போது அவன் சொல்லணும், ஐயோ எரிக்காதுங்கோ, ரொம்ப வலிக்கும். எனக்கு சின்ன வயசில் சின்ன பட்டாசு அடிக்கும் போது ஒரு சின்ன ஸ்பார்க் விழுந்துச்சே, அப்படி சொல்லுமா, ஏதாவது சொல்லுமா? ஊற்றுங்க நிறைய கேனை நெய் கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் ஊற்று, கீழே மேலே. என்ன ஆச்சரியம். நம்மளே போய் இவ்வளோ நாள் நம்ம கூட இருக்கிற உடம்புக்கு போய் நம்ம எல்லாம் பண்ணி வச்சுட்டு எரிச்சிடு போயிடுச்சு. ஸோ தேகத்துக்கு ந ஜானாதி, அதுக்கு எதுவுமே தெரியாது. அடுத்த இன்னொன்று விஷயம்,
அப்படி என்ன அர்த்தம்? அதுக்கு ஜென்மம் இருக்கேன்னு நான் ஜென்மிச்சான்னு அது சொல்லவே இல்லை, அது நினைக்கவே இல்லை. சரி, சதக சத்தியத்துக்கு கான்ஷியஸ்னஸுக்கு பரமாத்மாக்கு ந ஜென்மா, சத்தியம் எப்பவுமே பிறக்கவே இல்லை, அதுக்கு ஜென்மையே கிடையாது. அப்போது பரமாத்மா இஸ் நாட் டெல்லிங் எனி திங், திஸ் பாடி இஸ் நாட் டெல்லிங். பரமாத்மா யூஸ் பண்ணுற ஆத்மாக்கு சதகன்னு அது எக்ஸிஸ்டன்ஸ் சொன்ன ட்ரூத். சதகன்னா எக்ஸிஸ்டன்ஸ், ட்ரூத். அதுக்கு பிறப்பு இல்லை, அப்படினால இறப்பு இல்லை. ஸோ சத்தியத்துக்கு பிறப்பு இறப்பு தெரியல, உடம்புக்கு பிறப்பு இறப்பு தெரியல, அது கிளைம் பண்ணல. அப்போ யார் கிளைம் பண்ணுறான்? யார் திரும்பி போய் இன்னொரு ஜென்மம் எடுக்கிறான், பிறக்கிறான்? ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். எவ்வளோ வருதி கொஷின்னு சொல்ல முடியாது, சும்மா பேசுவோம் சங்கில் இங்கிலீஷில். $multi-million கொஷின். என்ன $multi-million? எல்லாம் தூக்கி போடு. பியாண்ட் தட் சொல்யூஷன் இங்கே தான் இருக்குது எல்லாமே. அப்படி விசாரணை மத்தியே இப்போ இந்த மத்தியில்னா ஆத்மாவுக்கு ஜென்மம் இல்லை, தேகத்துக்கு அது தெரியாது, ஜடம். இப்போ யார் எனக்கு ஜென்மா திரும்பி நம்ம பிறக்கிறேன்? யார் போய் பிறக்கிறான்? இந்த பாடி இங்கே நம்ம தான் பார்க்குறோமே. ஆத்மா இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் எங்களுக்கு நம்புகிறோம், நீங்கள் சொல்கிறேன், அது ஏதோ பாட்டிருக்கிட்டோம். அப்படி எடுத்துக்கிட்டா கூட அது பாட்டிக்கிட்டோம். இப்போ யார் ட்ராவல் பண்ணுறான்? இது சொல்கிறதுக்கு நான் பகவத்கீதையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், இது புரியறதுக்கு. அங்கே பகவான் 2வது அத்தியாயத்தில் முதல் ந ஜாயதே மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராண ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. அது இந்த சத்தியம், ட்ரூத். ஒருக்காக பிறக்கலை இறக்கலை, அது யார் கொலை பண்ண முடியாது, யார் நாசனம் செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது சொல்லி நடுவில் ஒரு ஸ்லோகம் வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ஹாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யாதி சஞ்யாதி நவானி தேஹி. அப்படின்னா எப்படி கிடிஞ்சு போனால் படிய துணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னொரு புது துணி வாங்கி போட்டுக்கிறோமோ, போத்தீஸில் வாங்கி புது துணி போத்தீஸில் வாங்க. அதே விதமாக இந்த சரீரத்தை தூக்கி போட்டு இன்னொரு சரீரத்தனை எடுக்கிறான். இப்போ அது வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் நஜாயத்தே மிரியத்தே, அப்புறம் தூக்கம், பாடி எரிஞ்சு போகிறது நமக்கு இங்கே தெரியுது, எல்லோரும் பார்க்குறோம். யார் அடுத்து இன்னொரு சரீரத்தின்னு தேடி போகிறான்னா, உள்ள 17 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு சேர்ந்து இருக்கு பாருங்கள், சூக்ஷ்ம சரீரம். அது ட்ராவல் பண்ணுறது போல்ன்னு சொல்லணும் நான், போல். ஏன்னா நிஜமான எடுத்துக்கூடாது, சாஸ்திரம் சொன்னாலும் அது இப்போ நாங்களும் பேசிட்டேன். அது சூக்ஷ்ம சரீரம்னா அகங்காரம் தான். சூக்ஷ்ம ஸ்வரம் இப்போ தான் 7 பேர் கொடுப்பாருங்க. ஸோ அப்போ பகவான் என் 2மே சொல்லணும்னா, அப்போ ஒன்று சத்தியம் ஒன்றும் மாறலை, அது முதல்ல சொல்லிட்டேன். ஆனால் இங்கே மாறுறது போல் போகிறது போல் பிறக்கிறான், அப்புறம் அப்படியெல்லாம் இருக்குது. சிலதெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, எதாக இருக்குது, ஆமாம் எல்லாம் இருக்கும். ஆனால் எது போகிறது? ஆத்மக்கு பிறப்பே இல்லை, ஒன்றும் இல்லை. தேகம் ஒன்றும் சொல்லலை, நான் திரும்பி அடுத்த நானும் வருவேனே, நீ போகிறே இல்லை, போக முடியாது. இது இங்கே கிடக்கிறது. ஆனால் என்னமோ ட்ராவல் பண்ணுறது, அது சூக்ஷ்மம் அன்னம். பஞ்ச பிராணங்கள், பஞ்ச ஞானேந்திரங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் 15 ஆயிடுத்து.
மனோபுத்தி 17 சேர்ந்து அது சப்ததச. அது அது போய் அது இன்னொரு சரீரம் எடுத்துக்கும், இன்னொரு சரீரத்தில் பூந்துக்கும். இப்போ நமக்கு என்னென்ன முக்கியம், இப்படி இங்கே கொஞ்சம் நேரம் இருந்தே சரி. அப்படி பார்த்தா கூட இங்கே டெத் అనేది இந்த உடம்புக்கு தவிர சூக்ஷ்ம சரீரத்துக்கு டெத் இல்லை, முதல் லெவலில் ஒத்துக்கலாமே. அப்போது நான் எப்பவுமே இருக்கேன், இங்கே இல்லைன்னு இன்னொரு சரீரத்தில் இன்னொரு இடத்துல இருக்கேன். அப்போ அழுவீங்களா? இது யார் கேட்டாங்க தெரியுமா? ஹிரண்யகசிபு போய் கேட்டான் பாகவதம்ல. ஹிரண்யாக்ஷன் இறந்து போனதுக்கப்புறம் ஹிரண்யகசிபுடைய அண்ணி, ஹிரண்யாக்ஷனுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாரும் அழுறாங்க. போயிட்டான். அப்போ அவன் பேசுகிறான் வேதாந்தம். அதனால் ஹிரண்யகசிபு இவங்களே ரொம்ப சாதாரணமாக நம்ம நினச்சக்கூடாது. அவங்க எங்கேருந்து வந்தவங்களுக்கு தெரியுமே நமக்கு, வைகுண்டத்துலேருந்து வந்தாங்க. இந்திரனு சந்திரனு சூரியனுக்கு மேலே அவங்க ரொம்ப சிறந்தவங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் முன் தேவதைகளாமா, அண்ணாமார்களாமா. இந்த தேவதைகளுக்கே அண்ணாமார்கள். அதனால அவன் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஈஸ்வரன் சிருஷ்டியில் அவனும் வந்தான், அந்த செஞ்சுட்டு போகிறான். அதனால் ஃப்ரம் வேதாந்திக் ஸ்டாண்ட் பாயிண்ட் நம்ம இங்கே யாருமே வில்லன்னு அவன் அவன் குற்றம் இப்படியெல்லாம் பாஹ்யமாக ஓகே. மனசில் உள்ள நீ இந்த ஞானத்தை அடையணும்னா சர்வத்திர சமதர்ஷனம் கீதா சொன்னான்னு யார் சொன்னான்னா இந்த புரியணும். இங்கே யாருமே அனாவசரமாக வரல. ஈஸ்வரனுடைய லா அண்ட் ஆர்டர், அவருக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் இருக்கு. இல்லைன்னு அவர் எதுக்கு இவன் இங்கே அனுப்புவான்? அதுக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்குது நடக்கிறதுக்கு. நம்ம தான் அதுக்கு ஒரு லேபிள் கொடுத்து இவனை டெரரிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அது ஓகே, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் இது யாரும் வெளியில் சொல்லாதவங்க எங்கே அப்படியே எல்லாம் அப்போ ப்ராப்ளம் வரும். இங்கே எல்லோரும் ஒரு தனிப்பட்ட ஒரு இதுக்கு தான், அது டிஸ்ட்ராக்ஷனுக்கு வரானா எதுக்கு வரானான்னு இல்லை. அதனால் லெட் அஸ் நாட் டு போக் த நோஸ் இன்டு தட். அவனே இப்படி இவனு இப்படி, அது அப்படியே என்ன கனவுல அவன் இப்படி இருந்தால் இவன் இப்படி இருந்த என்ன கனவு ஈஸ்வரனுடைய ஒரு லீலன் தானே சொல்கிறோம். அப்படின்னு எடுத்துக்கலன்னா இந்த உலகத்தை நீ தள்ளி வைக்க முடியாது, நெகேட் பண்ணவே முடியாது. நீ நெகேட் பண்ணினவன்னா இப்படி எடுத்துக்கணும், எல்லாமே எடுத்துக்கோ, இல்லைன்னு எல்லாத்தையும் விட்டுடு. ஏதோ ஒன்று செய், இன்க்ளூஸ் எவ்ரி திங் ஆர் எக்ஸ்க்ளூட் எவ்ரி திங். ரெண்டும் ஒன்று சத்தியத்தில் போய் நிற்க வச்சிடும். என்ன சொல்லிட்டு இருக்கு இப்போது ஹிரண்யகசிபு அங்கே அவங்களுக்கு கேட்டால் சொல்லி எல்லாம் எதுக்கு நீங்கள் எல்லோரும் அலறீங்க? இதோ ஹிரண்யாக்ஷனை போயிட்டானே, என்ன எங்கே போயிட்டான்? இது இங்கே தானே இருக்கான், உடம்பு காட்டு இருக்கானே. இல்லை அவனுக்குள்ளே இருக்கிறது போயிடுச்சு. அவனுக்குள்ளே இருக்கிறதே இருக்கும்போதும் நீங்கள் பார்த்தீங்களோ, அது போனதுக்கப்புறம் அலறீங்க. அப்போ ஏதோ இருக்கின்றது, அது போனதுன்னா போனது எங்கே போகும், இருக்குது இன்னொரு இடத்துல. அது புரிஞ்ச நீங்கள் அழுவீங்களா? இப்படியெல்லாம் 2 பேஜ் 3 பேஜ் வேதாந்தம் பேசுவான்னு பாகவதம் பேசும்போது நான் சொல்லியிருக்கதே நைஸ். பட் அவனுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் நானும் இறந்து போவானா பயம் வந்துச்சு. ரமணருக்கு பயம் வந்துச்சு, ஆனால் அவருக்கு ஞானத்தில் போய் உட்காந்துட்டார். இவனு நான் சாகக்கூடாது அப்படின்னு அவருக்கு பாடி ஐடென்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஹிரண்யகசிபு எப்பவுமே தங்க மேலே தான் கண்ணு அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் பேர் ஹிரண்யகசிபுங்க. நீங்கள் யாராவது அப்படி இருந்தால் நீங்களும் ஹிரண்யகசிபு தான். மோஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக். பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிபிஐ பிடிச்சிக்கிட்டாங்க, உள்ளே போய் உடச்சி எல்லாம் பார்த்து மில்லியன்ஸ் ஆஃப் ரூபீஸ். ஆசுரி குணம். எதுக்கு என்ன பண்ணுவான்? பிடிச்சிட்ட போடுவான் உள்ளன்னு தெரிஞ்சாலும் சரி, வேறு யாருக்கும் போட்டாங்க ப்ரிசன் தெரிஞ்சான்னு பண்ணுவானே, அது அப்படிதான். அப்புறம் இவங்க 2 பேராக வராங்க எல்லாரும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக முதல்ல மேலே ஜெய விஜயர்கள் தான் இப்படி வந்தாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி புராணம் ஏதாவது பார்த்தா ஃபஸ்ட்டு சிருஷ்டியில் பகவான்
அவர் காது இப்படி எல்லாம் பண்ணாராமா விஷ்ணு. உடனே மது கைட்டவர்கள் வந்தாங்க. 2 பேர் எப்பவுமே ஜோடி மது கைட்டவர்கள். அதுக்கப்புறம் சும்ப நிஷும்ப, அதுக்கப்புறம் சண்டம் முண்ட, அதுக்கப்புறம் ராவண கும்பகர்ணா, அதுக்கப்புறம் ஹிரண்யகஷு ஆல்ரெடி இருக்காங்க அவங்க. அப்புறம் சிசுபால தந்தவக்ர, அதுக்கப்புறம் ஹிட்லர் நெப்போலியன், அதுக்கப்புறம் சத்தாம் ஹுசேன் பின் லேடன். இப்படி தான் உலகம். சரியா? இது எதுக்குன்னா இப்படி சொல்லி சமுதாயంలో கஷ்டங்கள் அப்படி எல்லாம் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதெல்லாம் அது தடுக்கணும். தர்மம் வரும்போது சனாதன தர்மம் பற்றி பேசுவோம். பட் திஸ் இஸ் ஃபார் யூ டு பி பீஸ்ஃபுல். இது புரியலன்னா நீ பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஓடிட்டே இருப்பேன். என்ன ஓடுவே, எங்கே ஓடுவே, என்ன சரி பண்ணணும், நீ இனி யார் சரி பண்ணுறதுக்கு? அதனால் யாருன்னு நேற்றுக்கு பகவத்கீதை 16th சாப்டர் பேசும்போதும் தெய்வாசுர சம்பத் விபாகம்னு டிவைன் குவாலிட்டிஸ், டெவிலிஷ் குவாலிட்டிஸ் நம்ம என்னாவது பேசுங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ மணி நேரம் பேசுகிறோம், எத்தனோ பேர் பேசுகிறாங்க. அன்லெஸ் கேட்குறவனை டிசைட் பண்ணாத நான் மாறணும். You cannot change the people. Never think that I am changing the people. I want to change the people. I can change. Impossible. Don't do that. Instead of that, work here. Work here. இங்கே என்ன நல்லது நடந்துச்சோ உனக்கு நடந்துச்சா, and for everybody it will happen. There Bhagavan says that இந்த ஆசுரி குணங்கள் இருக்கிறவங்க they are detrimental to themselves and detrimental to the others and society అని கூட கிளியராக சொல்கிறாரு. அவங்க இந்த சிருஷ்டி சமுதாயத்தில் ரொம்ப அப்படி பண்ணுறது கூட வேணும். அதுக்கு தான் இவங்க எல்லாரும் பிறந்தான். அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு காரியம் பண்ணுறதுக்கு வருவான் போவான். இது இப்படி தான் எட்டர்னல். இப்போ நம்ம சொன்ன ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பித்தது? இரண்யகசிபுன்னா அப்போ இப்போ வரைக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். பட் இன்ஸ்ட் ஆஃப் அதுலேயே நீ பிரமிச்சு போய் அது முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்படி போகாமே திங்க் அபவுட் திஸ். கரெக்ட் பண்ண வேண்டிய இடம் எங்கே? அதான் சொன்னார் பகவான், அதின்னு சோதனை பண்ணுன்னு. அப்படி பண்ணும்போது சரி இப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு. இந்த நடுவில் யார் அண்ணா யாரும் தனி இன்னொருத்தனும் இந்த நடுவில் எது பரமாத்மாவுக்கு ஜன்மம் இல்லை, தேகத்துக்கு ஜன்மம் இருக்க தெரியாது, ஒன்றும் சொல்ல தெரியாது. அது ஏதோ வந்துச்சு. அது வரத்துக்கு முன்னாடி அப்போது அந்த நானனேது இல்லையே, அந்த சூக்ஷ்ம சரீரம் வேறு ஒரு இடத்துல இருக்க, இந்த பேரண்ட்ஸ் மூலமாக உருவான அந்த சரீரத்தில் என்ன சொல்லுவார் சுவாமிஜி, அந்த 2 லெட்டுக்கு நடுவில் அந்த ஐ சேர்த்துங்கோ, ஸ்மால் ஐ, டாய்லெட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் கிளம்புறது டாய்லெட். அங்கே என்ன நல்லா இருக்கும், சொதப்பல் குழப்பம் தொடங்கிச்சு. இது போய் நீ அதே பிடிச்சிக்கிட்டு நம்பலாமா? அதனால் மத்தியே தேக பிராணஹ உதேதி. அதான் தேக பிராணமுனு கிரானேந்திரியங்கள் இந்திரியங்கள் இதெல்லாம் அகங்கிருதி கிரந்தி. அதான் இந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோமே பாருங்க, ஒன்று பேர் கொடுக்குறாரு. என்ன அது என்ன, அந்த அகங்காரம் అనేది ஒன்று ஸ்ட்ரென்தன் ஆகிடுது. இட் ஹேஸ் ஸ்டார்டட் டேக்கிங் த மோமெண்டம். அதனால் அது பிடிச்சிக்கிறதே விடமாட்டேங்க. குரங்கு கதைக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன குப்பி பாட்டிலில் போய் வேறுகள் இருக்கன்னா போய் கடைக்காரன் மூட வைக்க மறந்துட்டார். அது மேலே இருந்து பார்த்துட்டு உள்ளே கை வச்சிச்சு, நிறைய பிடிச்சிக்கிச்சு, ஆனால் கை வெளியே வர மாட்டேங்க. அவன் குச்சி எடுத்துட்டு அடியன்னு அடிக்கிறான். கத்துறது இப்படி இப்படி ஆடுறது, அப்படி தான் ஆடுறது. அப்புறம் பாட்டிலை கொஞ்சம் இழுத்து தூக்கிச்சு போயிடுச்சாங்க. அப்புறம் இவர் துரத்துறாரு. ஏன்னா அது அவ்வளோ ஓட முடியல. கடைசியில் அதுக்கு எப்படியோ புத்தி வந்துச்சு. அதான் எப்படியோ விவேகம் எதுக்கு இவ்வளோ அடி வாங்கணும், வேறு விட்டுச்சு, கை லூஸ் ஆயிடுச்சு, வந்துச்சு, பறந்து போச்சு, ஓடி போச்சு. இதே மாதிரி கதை பாகவதத்தில் சொல்லப்பட்டது. அந்த ஒரு குட்டி குருவி அதுக்கு என்னமோ ஒரு மீன் கடிச்சிச்சு. சரி, அது வாயில் வச்சுக்கிட்டு போகும்போது
சுற்றி இருக்கிற காக்கா கடுகு எல்லாம் பார்த்து அதுக்கு பின்னாடி சேஸ் பண்ணிக்கிட்டு நிறைய வருது. குருவி நினச்சது, என்னடா நம்ம பின்னாடி இவ்வளோ ஃபாலோயர்ஸு, நான் ஒன்றும் பெரிய கட்சி ஆரம்பிக்கலையே தளபதி மாதிரின்னு. அப்புறம் ஒன்று வந்து கிட்ட வந்து குத்த ஆரம்பிச்சு, இது போக முடியாமல் அப்படி இப்படி பண்ணிக்கப்புறம் எப்படியோ புரிஞ்சுக்கிச்சு. இது ஒன்று மூக்கில் வச்சிருக்கிறதுனால தான் இத்தனை துரத்திட்டு வருது, என்ன பண்ணோம், ட்ராப் இட். அது நான் பாட்டம் கற்றுக்கிட்டேன்றாரு அவதூத கீதையிலோ தத்தாத்ரேய சுவாமி. அது எனக்கு குரு. அதனால இந்த அகங்காரம் உழுறதே ரொம்ப கஷ்டம். அதனால எப்படியோ என்னமோ அந்த ஈஸ்வரனே நம்மளுக்கு உள்ள பூந்து, அவர் டெக்காய்டு மாதிரி அந்த அவன் உடச்சி எல்லாத்தையும் சேர்ந்து உள்ள பூந்துனாத தவிர, அதுக்குதான் தமிழில் சொல்கிற அழகான வார்த்தை ஆள்கொள்றதை. அவர் அப்படி பக்தியில் அப்படி தான் சொல்கிறோம். அவர் அவர் பண்ணா தவிர நம்ம ரெடியாக இருக்கிறோமோ அகங்காரம் விட்டுறது. எத்தனை நாள் வேதாந்தம் கேட்டானோ, தர்ஷனம் கேளு, இன்னொன்று கேளு, ஏதாவது கேளு, அவ்வளோ ஸ்ட்ராங். ஏன் பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அதனால் ஏதோ ஒரு விதமாக அப்படியோ இப்படியோ சேர்ந்து அது விடமாட்டேன். விடலையா மாட்டிக்கிட்டேன். அது இப்போ இங்கே சொல்லிகிட்டே இருக்கோம். இப்படி வேதாந்தம் விசாரணை ரமணர் பண்ணுறது மட்டும் பண்ணால் போதுமா என்ன? மார்கழி மாதத்தில் போய் குளிக்க வேண்டாம், காலையில் போய் குளி. அது குளித்ததுக்கப்புறமா அது திங்க் பண்ணுறீங்க இல்லை, என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே, எவ்வளோ நாள் இப்படியே இருக்கிறோம். அப்போது நமக்கு தெரியணும், புரியணும் ஹவு இம்பார்ட்டண்ட் இட் இஸ். நான் அதனால தான் ரமணர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக யாராவது ஏதாவது பேசிட்டு எக்ஸ்ட்ரா அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டா வந்த வேலை பார்வோய், சிம்பிள் ஆன்சர், தட்ஸ் இட். பார்த்தீங்களா? அதனால் ரொம்ப முக்கியம். என்னைக்கு ஒரு 2 லைன் தான் முடிச்சுட்டேன். அடுத்த 2 லைனில் இந்த அகங்காரத்துக்கு அங்கங்கே சாஸ்திரத்தில் பேசுகிற பல பேர் அகங்கார, கிரந்தி, விபந்த, சூக்ஷ்ம சரீர, சேதக, பவ, ஜீவ, இதை ஒரு வார்த்தைக்கு கொஞ்சம் அடுத்த சத்சங்கத்தில் தெரிஞ்சுக்கோமே. ஆணவ மலம், அந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க பார்த்தியா, இந்த ஆணவ மலம், இந்த பேசிக் டட் எல்லாம் அழுக்கு, அகம்பாவம். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா அது உண்மை இல்லை. அதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இங்கே வெளியில் செருப்பு போட்டு கிளம்புனதுக்கப்புறம் பாருங்க, திரும்பி மனசு உலகம் எங்கே பார்க்கறது, என்ன புரிஞ்சுக்கிறது. அந்த அவேர்னஸ் இவ்வளோ பண்ணுறோம். 1 மணி நேரம் கொடுத்த இவ்வளோ ஹை டோஸு இந்த வைரஸ்ன்னு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.